ரீசெண்டாக அன்னபூர்ணாவுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். அந்த மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜபோஜன விருதுன்னு ஒரு விருந்து. அது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இருந்துச்சு. ஸ்பெஷல் மீல்ஸ்னே சொல்லி குடுத்தாங்க. ஸோ அது வந்து பசியில நான் சாப்பிட்டனால அந்த ஃபுல் இதுவும் பிளேட்டும் உங்களுக்கு காமிக்க முடியல. சாரி. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ல பொதுவா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் குடுத்துருந்தாங்க. அந்த ஸ்வீட் என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாரி அல்வா தாங்க. ஸோ இந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா வாங்கணும்னு நெனச்சுட்டு போனேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வீட்டு அல்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ள பாருங்களேன், நான் ஸ்பூன்ல எடுக்கும்போதே உங்களுக்கு கேஷ்யூ நட் தெரியும். இந்த பாக்ஸ்ல பார்க்கும்போதே தெரியும். கீழ பாருங்களேன், அந்த கீ எல்லாம் எப்படி இதாயிருக்குன்னு. ஸோ அவங்க குடுக்குற அந்த சின்ன கப்ல அந்த கீ எல்லாம் போட்டு அப்படியே செம்ம சாஃப்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா வாங்கலான்னு போனா, ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தாங்க இருக்கு மேடம். எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ₹69 குடுத்தாங்க. ஸோ இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். திரும்ப இப்போ வீட்டுக்கு வந்து வா நான் அங்கே சாப்பிட்டது இது ஒன்றா இருக்கிறதுக்காக தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. செம்ம எம்மியாக இருக்குது. இந்த வீட்டு அல்வாவும் அன்னபூர்ணா போனீங்கன்னா மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.